Hi friends, welcome to our channel D2 Recipes and Remedies. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது காஜூன் பொட்டேட்டோ பாபிக்யூ நேஷன் ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் காஜூன் பொட்டேட்டோ எப்படி செய்யறதுங்கிறத இப்போ பார்த்துடலாம் வாங்க. இதுக்கு தேவை பேபி பொட்டேட்டோஸ் எடுத்துகிட்டு கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு ஒரு 3 விசில் விட்டு இதை பாயில் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க தோலோட. அப்புறம் அந்த பாயில் பண்ண பொட்டேட்டோவை இப்படி வச்சுட்டு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஆகும். ரொம்ப ப்ரெஸ் பண்ண வேண்டாம், உடஞ்சி போயிடும். அப்படியே அந்த பொட்டேட்டோ லைட்டாக அப்படி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஆகிடும். இந்த மாதிரி எல்லா பொட்டேட்டோவையும் இந்த மாதிரி பண்ணிவிட்டு எடுத்து வச்சுக்கோங்க. லைட்டாக ஜென்டிலாக ப்ரெஸ் பண்ணுங்கள், ரொம்ப பண்ணிடாதீங்க. அந்த தோலும் உறிஞ்சு வரக்கூடாது, தோலோடு தான் இருக்கணும் இந்த ரெசிபிக்கு. பாருங்கள், இந்த மாதிரி எல்லாமே ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. சால்ட் போட்டுகிட்டே நீங்கள் பாயில் பண்ணி எடுத்துக்கோங்க. ரொம்ப விசில் விட்டுறாதீங்க, ரொம்ப கரைஞ்சி போச்சுனாலும் இது உங்களுக்கு இந்த மாதிரி பண்ண முடியாது. இப்போ ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதில் வந்துட்டு 4 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ண போகிறோம். ஆட் பண்ணிக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் மைதா ஆட் பண்ண போகிறோம். இப்போ இதில் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்க. 4:2 தான் அதோட ரேஷியோ. அதுபடி ஆட் பண்ணிவிட்டு தண்ணி ஆட் பண்ணி நல்லா இதை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதிலே கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் லம்ஸ் ஃபார்ம் ஆகாமல் டக்குன்னு மிக்ஸ் பண்ணிவிடுங்க. பண்ணிவிட்டு இது ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது. பாருங்க, இதோட கன்சிஸ்டன்சி இந்த அளவுக்கு இருந்தால் போதும். கரெக்டாக இருக்குது. இப்போ வந்துட்டு ஒரு பேன் வச்சுட்டு கொஞ்சம் ஆயில் போட்டுக்கலாம். ஆயில் ஹீட் ஆகட்டும். ஹீட் ஆனோன்னையும் இந்த பொட்டேட்டோஸ் எடுத்துகிட்டு அதில் டிப் பண்ணிவிட்டு இதில் ஃப்ரை பண்ண ஆரம்பிச்சிருங்க. நல்லா 2 சைடை வந்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணிடுங்க. இப்போ ஒரு சைடு ஃப்ரை ஆனோடனே திருப்பி போட்டாச்சு. இந்த சைடும் ஃப்ரை பண்ணி எடுத்துகிட்டு இதை அந்த பக்கம் வச்சுருங்க. இப்போ ஒரு பவுல் எடுத்தாச்சு. அந்த பவுலில் வந்துட்டு ஒரு 100 கிராம்ஸ் வந்துட்டு மயோனைஸ் ஆட் பண்ண போகிறோம். இது ஹோம்மேட் மயோனைஸ் தான். இது எப்படி செய்யறதுங்கிறத என்னோடய வீடியோவில் போடுறேன், நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இப்போ சில்லி ஃப்ளேக்ஸ் ஆட் பண்ணியிருக்கோம். மிக்ஸ்ட் ஹர்ப்ஸ் ஆட் பண்ணுறோம். ஆனியன் பவுடர் ஆட் பண்ணிடுங்க. அப்புறம் கார்லிக் பவுடர் இது ரெண்டுமே வந்துட்டு கண்டிப்பாக இந்த ரெசிபிக்கு மஸ்ட். அப்புறம் சில்லி பவுடர், காஷ்மீரி சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். சில்லி பவுடர் வந்துட்டு உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். காஷ்மீரி சில்லி பவுடர் ஆட் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு கலரும் நல்லா கிடைக்கும், பார்க்கவே நல்லா லுக்காக இருக்கும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இதை கொஞ்சம் லூஸ் பண்ணுறக்கு கொஞ்சம் பால் ஆட் பண்ணுறோம். நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இன்னும் கொஞ்சமே பால் ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம இந்த பொட்டேட்டோ மேலே இது வந்துட்டு நம்ம அப்படியே ஊற்றணும். அதனால் கண்டிப்பாக கொஞ்சம் லூஸாக இருந்தால் தான் அது கரெக்டாக இருக்கும். இப்போ ஒரு பிளேட் எடுத்துக்கோங்க. அதில் வந்துட்டு பொட்டேட்டோஸை அசம்பிள் பண்ணிடுங்க. பெரிய பொட்டேட்டோஸ்லேயும் பண்ணலாம், பட் பேபி பொட்டேட்டோஸ் தான் இதுக்கு அப்படியே நல்லாயிருக்கும். அசம்பிள் பண்ணிவிட்டு இதுக்கு மேலே இந்த சாஸை ஃபுல்லாக ஊற்றுங்க. ஆக்சுவலாக இந்த காஜூன் சாஸ் வந்துட்டு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். பாபிக்யூ நேஷன் ரெஸ்டாரண்ட் போனீங்கன்னா அங்கே வந்துட்டு இந்த டிஷ்ஷை நீங்கள் சாப்பிட்ருப்பீங்க கண்டிப்பாக. இதை இப்போ வீட்லேயும் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குதுங்கிறத எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். லைட்டாக காஷ்மீரி சில்லி பவுடரை மேலே வந்துட்டு இப்படி தூவிடுங்க. கொரியாண்டர் லீவ்ஸை வச்சுட்டு இதை டெக்கரேட் பண்ணிக்கலாம் கார்னிஷ் பண்ணுறக்கு. இதுக்கு பதிலாக ஆனியன் தால் கூட வச்சு நீங்கள் கார்னிஷ் பண்ணலாம். பாருங்களேன், இப்போ சூப்பரான காஜூன் பொட்டேட்டோ ரெடி ஆகிடுச்சு.
கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.